ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. எனக்கு பகவத்கீதை, பைபிள், குரான் என்ற இந்த 3 புண்ணிய நூல்களும் தரப்பட்டால் எந்த புத்தகத்தை நான் படித்தால் கடவுளை சீக்கிரம் அடைய முடியும் என்று தங்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு எந்த புத்தகமும் கடவுளிடம் உன்னை அழைத்துச் செல்லாது என்று தாங்கள் பதில் கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த புண்ணிய நூல்களால் மக்களுக்கு என்ன பயன்? பகவத்கீதை என்பது வாழ்க்கையில் சில தத்துவங்களை உனக்கு உணர்த்துகிற ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்னா என்ன, இதெல்லாம் உணர்த்துகிற ஒரு புஸ்தகம். அது பகவான் மக்களுக்காக கொடுத்தது. அடுத்தது குரான் இருக்குது. குரானுங்கிறது இஸ்லாத்தை தோற்றுவித்த பெரியவர்கள் கடவுளிடத்தில் வைக்கக்கூடிய பிரேயர். இது உபதேசம் மக்களுக்கு. அது கடவுளிடத்தில் இவங்க வைக்கக்கூடிய பிரேயர். இன்னொன்று எது? பைபிள். பைபிள்ன்றது ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி. இட்ஸ் எ பயோகிராஃபி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள். அதுதான் இதெல்லாம் சும்மா ஒரு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கான சில உதாரண விளக்கங்களாக இருக்குமே தவிர, வாழ்க்கைங்கிறது நீ விழுந்து பிறண்டு எழுந்து கற்றுக்கிற விஷயம். அது ஆதிசங்கராச்சாரியார் கேள்வி கேட்குறாரு, கிம்சாரே சம்சாராங்கிறார். இந்த உலக வாழ்க்கை இருக்க சம்சார வாழ்க்கை, இதுக்கு என்ன எசன்ஸ்ன்னு இதுக்கு அவர் சொல்கிற பதில் பிரசனாகர ரத்னாகரன் பேர். கேள்வி பதில் நவரத்ன மணிமாலைன்னு சொல்லி சம்சாரே சாராங்கிறார். ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது. அந்த ஆரஞ்சு பழம் என்னன்னு கேட்டேன்னு சொல்லுவேன், அதை புளிஞ்சி சாப்பிட்டு பாரு, அப்போ தான் அது என்னன்னு தெரியும். இந்த டேஸ்ட் ஆஃப் புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்டுங்கிற மாதிரி வாழ்க்கையில் நீ பெறுகிற பெட்டர் அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லையா, அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய சாரம். அதனால் அதெல்லாம் நீ தான் அடைய வேண்டியிருக்கும். நீ பாவக்காய் சாப்பிட்டு பார்க்கணும், ஸ்வீட்டு சாப்பிட்டு பார்க்கணும், உப்பு சாப்பிட்டு பார்க்கணும், எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தா அது என்னன்னு தெரியும். நீ எதையுமே சாப்பிடாம ஏதோ ஸ்கூல் புக்குங்களில் இருக்கிற மாதிரி பாவக்கான ஒரு படம், வெண்டைக்கான ஒரு படம், கத்திரிக்கான ஒரு படம் வரைஞ்சிட்டு உனக்கு நாளைக்கு வந்துருன்னு நினச்சா நீ முட்டாள்னு அர்த்தம். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அனுபவங்களால் தான் அவங்கள அடைகிறார்கள். இல்லைன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸிங் ஹவ் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ்? வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸிங், வித்தவுட் அண்டர்கோயிங் தி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹவ் வில் யூ அண்டர்ஸ்டாண்ட் லைஃப்? அதனால் ஒவ்வொருத்தரும் விழுந்து பிறண்டு கற்றுக்கணும். என்ன தான் ஒரு அம்மாக்காரி இந்த விளக்குக்கு போய் தொடாத கை சுடுவோன்னா கூட நீ கேட்க மாட்டேன். எனக்கும் ஒரு நாளைக்கு அந்த விளக்கில் கை வச்சு உனக்கு கை சுட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அம்மாவே வாயில் ஜாலியாக கை வைட்டினா கூட நீ இழுத்துக்குவ கையை. அதனால் அனுபவம் என்பது பட்டறிவு, எக்ஸ்பீரியன்ஸ்னு அர்த்தம். யூ ஹேவ் டு அண்டர்கோ தட். புக்கெல்லாம் படித்து எதுவுமே வராது. ஏட்டு சுரைக்காய் சுவைக்கு உதவாதுன்னுவாங்க. அது மாதிரி யூ ஹேவ் டு அண்டர்கோ எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ சிவசங்கர் பாபா ஏதோ ஊஞ்சல் உட்காந்துருக்காரு நீ நினைக்கிறேன். எவ்வளோ அனுபவங்கள் வாழ்க்கையில், எத்தனை விதமான மகிழ்ச்சிகரமான, எத்தனை விதமான கசப்பான, துக்கமான, எத்தனை விதமான அனுபவங்கள் இருக்கும் இல்லையா. சாதாரண அனுபவங்களாக வாழ்க்கையில் வருது. ஹாஸ்டலில் படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் காலையில் படித்தோம், மெட்ராஸுக்கு 10 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு வேலையை தேடிக்கிட்டோம், 250 ரூபா தான் முதல் சம்பளம். அதே கம்பெனியில் விழுந்து எழுந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 6000 ரூபாய் சம்பளத்துக்கு போனோம். அப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், அதில் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் ஒரு கோயில் கட்டணும்னு தோணுச்சு, கோயில் கட்டணும். அந்த கோயில் கட்டினப்புறம் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு ஓடி போயிட்டோம். ஒரு 4-5 வருஷம் காடு மோடுன்னு மயந்திருக்குது. எங்கே இருக்குது நம்பிமலை, எங்கே இருக்குது தாய்ப்பாதம், எங்கே இருக்குது ஸ்ரீசைலங்குது, எல்லாம் சுற்றி அதுக்கப்புறம் திருப்பியும் வந்தோம். எல்லாம் ஒரே கோர்ட்டு கேஸு கடை, அதெல்லாம் கூட தெரியணும். வாழ்க்கையில் எல்லாம் தெரியணும். ஸோ எல்லாத்தையும் விற்றுட்டு திருப்பியும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஒரே வருஷத்தில் திருப்பியும் 5 லட்சம் சம்பாரித்தோம். பையன் பொண்ணெல்லாம் படிக்க வச்சோம், அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சோம். ஒய்ஃப் அவங்க கூட போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஜனவரி 16, 1996 இருந்து நான் இந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் லிவிங் அலோன். லிவிங் அலோனே தவிர ஐ எம் நாட் லோன்லி. பாரு, இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க. ஸோ ஐ என்லார்ஜ் மை ஃபேமிலி. ஒரு 3 பேர் இருந்த ஃபேமிலியை இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியாக நம்ம மாற்றிருக்கோம். அதனால் இதெல்லாம் அனுபவங்களால் தான் வரும். அனுபவம் இல்லாத எதுவுமே வராது. ஆஸ்திரேலியாவில் நான் போன போது
ஒரு ஆள் என்னை பார்த்தாருங்க, சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு. இங்கே இந்தியா கூட வருவார். இங்கே 2000-4000 பேர்லாம் வேலை செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி இல்லையா, அது அவங்க ஆஸ்திரேலியன் கண்ட்ரோல் இருக்குது, அதனால் வருவார். அப்போ அவர் சொன்னார், அமெரிக்காவில் நான் இருந்தேன், அமெரிக்காவை விட்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது என் சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் நியூயார்க் ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க. ஆனால் சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர் இந்தியாவிலேருந்து வந்தார், இங்கே யாரையுமே அவருக்கு தெரியாது, வந்து ஒரே வாரம் தான் இருந்தார். அவர் ஊருக்கு திரும்பி போகிற போது நாங்கள் 100 பேருக்கு மேலே போய் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தோம். நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்டாச்மெண்ட் அண்ட் லவ். எங்கள் சொந்தக்காரங்க 10 பேர் எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க வந்தது அட்டாச்மெண்ட். எந்த சம்மந்தமே இல்லாத 100 பேர் இவருக்கு ஏர்போர்ட்டில் போய் சி ஆஃப் பண்ணதுன்றது லவ். நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்டாச்மெண்ட் அண்ட் லவ். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி. யார்? சத்தியமூர்த்தி ஆகி அவருடைய வாழ்க்கையை எழுதி கொண்டிருக்கிறார். Hence it always remains a mystery. He is writing my stories. அவர் சொல்கிறது மை ஸ்டோரி எழுதுகிறேன், அது மிஸ்ட்ரியாக இருக்குது. சிவசங்கர் பாபா இஸ் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி. இஸ்னா பெரிய கடவுள், அவருடைய வரலாற்றை எழுதிக்கிட்டு இருக்காரு, ஹிஸ் ஸ்டோரி. ஸோ பாபாஸ் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி அப்படின்னாரு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பற்றியா ஒன்று தெரியும். இப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறது உங்கள் லைஃப் தான், அதனால தான் அது மிஸ்ட்ரியாகவே இருக்குது. நான் ஐ ஃபினிஷ் வித் ஆல் மை ஸ்டோரிஸ், நான் ஐ எம் ரைட்டிங் ஸ்டோரிஸ். அதனால் சம்ரஷ்னால் லாங் பேக் ஒரு புக்கு போட்டோம், இப்படிக்கு இறைவன் அப்படின்னு போட்டோம். இப்படிக்கு இறைவன் நான் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி காட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள்லாம் கையெழுத்து போடுறீங்க இல்லையா, அப்போது ஒரு ஜென்ரல் மேனேஜர் வெளியூருக்கு போகிறான்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் பாராபாட்னு கொடுப்பான். இப்போ இவன் ஜென்ரல் மேனேஜர்னு போட்டு ஒரு கொக்கி ஃபார் போட்டு கையெழுத்து போட்டால் அது செல்லும், தட்ஸ் வேலிட் அஃபிஷியலி. அந்த மாதிரி நம்ம ஃபார் காட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேரில் கையெழுத்து போகிறோம். ஐ எம் சைனிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட், இப்படிக்கு இறைவன், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி காட், ஒரு கொக்கி போட்டு நம்ம கையெழுத்து போடுறோம். அந்த மாதிரியான அனுபவங்கள் சுயம்பாகமாக தான் வரும். நானே உங்கள்கிட்ட சொன்னால் கூட உனக்கு நம்பிக்கை வராது, ஏன்னா யூ ஹவ் சச் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அபவுட் யூ. உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு நீயே நம்ப மாட்டேங்கிற இல்லையா? யூ ஆர் நாட் வில்லிங் டு பிலீவ் தட் யூ ஹாவ் தட் டைப் ஆஃப் டிவைன் பொட்டென்ஷியல். இந்த மாதிரி அனுபவங்களால் தான் ஒரு மனுஷனுக்கு தன்னை பற்றி தெரியும். தன்னுடைய பவர், தன்னுடைய ஹைட்ஸு எல்லாம் அப்போ தான் நமக்கு தெரியும். ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு தவளை இருந்துச்சு. அந்த கிணத்து தவளைக்கு கிணத்தை பற்றி தான் தெரியும். கிணறு என்ன ஒரு 3 டயமீட்டரில் இருக்கும். ஆற்றுலேருந்து ஒரு தவளை வந்து மழை தண்ணியில் அப்படியே ஊழ்ந்துச்சு கிணத்துக்குள்ளே. இந்த கிணத்து தவளை கேட்குது, நீ எங்கேருந்து வரேன்னு. நான் ஆற்றுலேருந்து வரேன்னு கேட்குது. ஆறு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு. நம்ம தவக்கள் என்ன பண்ணுது, 2 கை இப்படி விரித்து 2 கால் இப்படி வச்சு இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு. இல்லை அதை விட பெருசுன்னு. கிணத்துக்குள்ளே இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு ஒரு குதிக்குது, இவ்வளோ பெருசு இருக்குமா, இல்லை அதை விட பெருசுன்னு. எனக்கு புரியல, விட்டுருந்துச்சான். அந்த மாதிரி ஒரு கிணத்து தவளைக்கு ஆற்று தவளையை பற்றி தெரியாது. சமுத்திரம் எவ்வளோ பெருசுங்கிறது சமுத்திரத்தில் இருக்கிற சுறா மீனுக்கும் இன்னொரு மீனுக்கும் தெரியுமே தவிர ஆற்றுல இருக்கக்கூடிய சின்ன மீனுக்கு சமுத்திரத்தை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் எல்லாமே அவங்கவுங்களுடைய பரிணாம வளர்ச்சியில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிற போது தான் அதோட பெருசு என்ன அதோட பெருசு என்னன்னு தெரியும். வெள்ளத்தனையதும் மலர் நீட்டம். தண்ணி 4 அடி இருந்தால் தாமரை மலரோட தண்டு 4 அடி போகும். 40 அடி இருந்தால் 40 அடி போகும். அப்போ வெள்ளம்னா தண்ணின்னு அர்த்தம். தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்கோ அவ்வளோ மலர் தன்னை நீட்டிக்கொள்ளும். அந்த மாதிரி மாந்தர் தான் உள்ளத்து அணையது உயர்வு. மனிதர்கள் அவர்கள் உள்ளத்தில் எவ்வளோ பெருசாக வளர்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய உயர்வுங்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். நினைக்கிறது சின்னதாக நினைக்காத, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நடக்கலைன்னா கவலைப்படாத, அதுதான் அர்த்தம். நீ வந்து லாங் ஜம்ப் போகிறன்னா தம்மு கட்டி குச்சிடணும். அப்போ தான் ஒரு 15 அடி 20 அடி குதிப்ப உனக்கு ஒரு வெள்ளி கப்பு கிடைக்கும். நீ ஓடுற இடத்துல பால் மாறிட்டியானா 4 அடி தான் குதிப்பேன் இல்லையா? அந்த மாதிரி நெசசிட்டின்றது ஒன்றை கம்பல் பண்ணி மேலே கொண்டு போகும். ஒரு காலத்தில் ஈஸ்ட் ஜெர்மனும் வெஸ்ட் ஜெர்மனும் 2 வேறு. ஒன்று கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி, ஒன்று ரஷ்யா கீழே இருந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இந்த பக்கம் வந்துட்டால் வெஸ்டர்ன் சைடுக்கு ரொம்ப வசதியெல்லாம் இருக்கும். கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற இடம், சாப்பாடு, துணிமணி எல்லாம் கிடைக்கும்.
ஆனால் யூ கான்ட் see எனி பிக் ப்ராஸ்பரிட்டி. அதனால் ஈஸ்ட் ஜெர்மனி பார்க்குறவங்களுடைய ஒரே குறிக்கோள், நடுவில் ஒரு செவுறு இருக்கும், எப்படியாவது அந்த செவத்து குச்சி அந்த பக்கம் போயிட்டா வசதியாக இருக்கலான்ட்டு. ஒரு ஆள் ஓடி வர்றான், அவனுக்கு பின்னால் யார் துரத்தின்னு வந்து எப்போ சொல்ல போகிறாங்களோன்னு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. கஷ்டப்பட்டு செவத்து மேலே ஏறி குதிக்கிறாங்க. ஒரு சைக்கிள் இருக்குது, அது எடுத்துன்னு ஃபாஸ்ட்டு பெடல் போட்டுட்டு ஒரு மைல் போயிட்டு பின்னால் யாராவது துரத்துறாங்களான்னு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, நமக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, நம்ம எப்படி இவ்வளோ தூரம் சைக்கிளில் வந்தோன்ட்டு. ஓட்ட தெரியாதுன்னு தெரிஞ்ச உடனே சைக்கிளோட ஊந்து தம்பதுக்குன்னு. அந்த மாதிரி நம்மளால் ஒரு புலி நம்மளை துரத்துதுன்னா அவன் 110 kg குண்டவன் இருந்தால் கூட ஓடுவான் இல்லையா? இல்லைன்னா 110 kgக்காரன் எங்கேருந்து ஓடுறது? 10 அடியிலே மூச்சு வாங்கிடுவான். அதனால் நெசசிட்டி தான் தேவை வாழ்க்கையில். அந்த நெசசிட்டி கம்பல்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிவைன் பொட்டன்ஷியல்ஸ். நீங்கள் கஷ்டம் தீருகிற நேரத்தில் இங்கு வந்திருக்கிறீர்களா, அல்லது இங்கு வந்ததால் உங்கள் கஷ்டம் தீர்ந்ததா என்பது இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். ஆனால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என்று தாங்கள் முன்பு கூறியிருக்கிறீர்கள். தாங்களே இறைவனாக இருக்கும்போது தங்கள் மீது அடியவர்கள் வைக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனிடம் சங்கல்பம் செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று தற்போது தாங்கள் கூறுவதன் காரணம் என்ன? தாங்கள் பெஞ்ச்மார்க்காக வைத்திருக்கும் தங்கள் மீதான நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய தலைமுறையினர் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக விளக்கி அருள வேண்டும். காக்கா உட்கார்ற போது பனம்பழம் ஊந்துதா, இல்லை பனம்பழம் விழ வேண்டிய நேரத்தில் காக்கா வந்து உட்காந்துச்சான்றது $1 million கொஸ்டின். ஓகேவா? இப்போ நீங்கள் வர்றேன்னா உன்னுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தில் குருபலம் இருக்கும், ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பிளானட் இருக்கும். அப்போ தான் 80 லட்சம் பேர் இருக்கிற மெட்ராஸில் நீ எங்கேயோ கிளம்பாக்கத்தில் இவ்வளோ தூரம் தள்ளி உக்காந்துக்கிற எங்கிட்ட வருவேன். சரி, நீ வர்றது எதுக்காக வரணும்? பராக் பார்க்கறதுக்காக வரக்கூடாது. இவ்வளோ அழகான கோயில் இருக்குது, சாமியை தரிசிக்கணும், ப்ரே பண்ணணும். இங்கே பழம் கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, வேறு ஏதோ கடல மிட்டாய் கொடுக்குறாங்க, சப்பாத்தி கொடுக்குறாங்க, அண்டு ஸ்ரீமுஷ்ணம் கோயிலில் கொடுக்குற மருந்து உருண்டை கொடுக்குறாங்க. நம்ம ரிசர்ச் பண்ணோம் எந்தெந்த கோயிலில் என்னென்ன பிரசாதம்னு. இப்போ ஸ்ரீமுஷ்ணன் விருத்தாச்சலத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது, பூவராக சாமி கோயில். அங்கே இந்த மருந்து உருண்டை கொடுக்குறாங்க, அது உடம்புக்கு நல்லது. அது வந்தாவே நம்ம பசங்கள்லாம் என்னவாங்க, சாப்பிட்டாதான் நல்லது. அதனால் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இங்கே வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வாகம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை தாய்மானவர் சொல்லுவார், ஒரு காக்கா இருக்கு இல்லையா, அது எல்லா காக்காவையும் கூப்பிட்டு தான் சாப்பிடுமா. காகம் கரவாது கரைந்து உண்ணும், மாக்கமும் அன்ன நீரார்க்கை உளன் திருவள்ளுவர் சொல்லார். அந்த மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு, அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலை கட்டுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இல்லைன்னா நான் யார்கிட்டையாவது காசு வாங்குறேன்னா உன் தயவு எனக்கு தேவையா? எதுவுமே தேவையில்லை, வசதியாக தானே உட்காந்துருக்கேன் நான். அப்போ எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா, தாய்மானவர் சொல்கிறார், அகண்டாகாரம் எனும் பெருவெளிச்சம் கொட்டி கிடக்குது ஐயோ சேரவாரும் ஜெகத்தீரே. கடவுள் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா, அது டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நானும் காக்கா மாதிரி கத்திக்கின்னு இருக்கேன்னு அர்த்தம். அகண்டாகாரம் எனும் பெரு வெளிச்சம் கொட்டி கிடக்குது ஐயோ, எவ்வளோ இருக்குது தெரியுமா இந்த இடத்துல எனர்ஜி, கடவுளுடைய பவர். அதனால் சேரவாரும் நீங்களும் இதெல்லாம் அனுபவிங்க அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். இதுதான் மகான்கள் இந்த உலகத்தில் மக்களோடு இணைந்து வாழ்வதற்கான காரணம். ஒரு மகான் ஞானி ஆனப்பனால தான் அவன் அந்த கடவுளுடைய அறிவை அறிவான். மெய்யுணர்வு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு அன்பில் அவருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ மெய்வாய் கண்மூக்கு செவி வழியாக நீ அனுபவிக்கிற சுகங்கள் வேறு, கடவுளுடைய ஆனந்தம் உனக்கு தந்தது எந்தன்னே கொண்டது உந்தன்னே சங்கரா யார்குல சதுர் என்று சொல்லக்கூடிய கிடைக்கக்கூடிய பேரானந்தம் வேறு. அது கிடைச்ச மகான்கள் எதுக்காக மக்கள் இடத்துல இவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு நல்ல செய்யணும்னு ஏன் நினைக்கணும் இல்லையா? 199 பேருக்கு சாமியாருடைய மகிமெல்லாம் தெரியாது. அவனுக்கு ஒரு வேலை புரிஞ்சால் ஒரு வேஷம் புரியும், கையில் தாடி கிடி வச்சுருக்காரா அந்த மாதிரி, அது பார்த்து தான் அவனுக்கு புரியும். இப்போ என்ன மாதிரி ஒரு ஜாலியாக உட்காந்துருக்கிற ஆளை பார்த்து ஒரு சாமியாரான்றதுலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இன்னும் என்னையங்க நம்ப போகிறான். அவன் நம்ப மாட்டான்னு தெரிஞ்சு கூட நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு உன்னால் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. சப்போஸ் நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணி
உங்கள்கிட்ட நோட்டீஸ் அடிச்சு 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு கேட்குறதா இருந்தால் தானே எனக்கு உன்னை கன்வின்ஸ் பண்ணணும். எனக்கு எதுவுமே வேணாம், நான் தான் லார்ட் லபக்தாஸ்ன்னு சொல்லியிருக்கேன், எல்லாரும் விட வசதியாக இருக்கேன் நான். எங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் பேங்க்கில் 1 ரூபா கூட கடை வாங்காமல் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் பண்ணுறதுக்கு கூட ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கேன். எவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம் இல்லையா, எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம எல்லா விதமான உபதேசங்களையும் ஜனங்களுக்கு கொடுத்துட்டோம். ஜனங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இப்போது உலகத்திலே யாரும் காட்டாத இந்த கடவுளுடைய வடிவங்கள்லாம் காட்டினேன் நான் தான். இப்படி தான் கடவுள் இருக்கும் பாரு அப்படின்னு நான் இந்த இடத்துல என்னுடைய நெற்றிக்கனால் பார்க்குற அந்த ஒளி வடிவங்களெல்லாம் நான் காட்டியிருக்கேன். சிதம்பர ரகசியத்தை காட்டியிருக்கேன். இவர் நடராஜ பெருமாள் ஆகாசத்தில் எப்படி இருக்கார், கைலாச காட்சி எப்படி இருக்கும்னு காட்டியிருக்கேன். காட்டாத காட்சிகளே இல்லை. ஏதாவது ஜனங்களுக்கு புரிஞ்சதுன்ற ஒன்றும் புரியுறதே இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கூட மக்களுக்கு புரியல. அதனால் அவனுக்கு புரியுறது என்ன, ஒரு கோயில், அந்த கோயிலில் ஒரு ஆர்த்தி, ஒரு அபிஷேகம், இதுதான் அவனுக்கு புரியுது. அதனால் சரி அதையாவது முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ஆர்த்தி அபிஷேகம் பூஜையாவது பார்க்கட்டும், அதுக்கப்புறம் பெரிய விஷயங்கள் வந்தாக்கா வருது, வரலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் கோயிலுக்கு வந்தானே புண்ணியாத்மான்னு நினச்சிக்க வேண்டியது தான் நம்ம. அதனால் நிஜமத்தை சொல்கிறேன், இவ்வளோ பெரிய இடத்த உருவாக்கி இவ்வளோ மரங்களை நட்டு சொந்த செலவில் எலக்ட்ரிசிட்டி சோலாரு, சொந்த செலவில் ரோடு, உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பேர், உங்களுக்கு பாடுறதுக்கு இவ்வளோ பேர், உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர், இதெல்லாம் பெருக்கி மொழிக்கு உங்களுக்காக ரெடி பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர், இவ்வளோவையும் ரெடி பண்ணிட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துனுக்கிறோமா இல்லையா? எந்த இடத்துலையாவது இதெல்லாம் பாசிபிளா? இங்கே எல்லாம் நீங்கள் தானே, குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் தான், நீங்கள் தான் பல்லக்கு, நீங்கள் தான் தேர், நீங்கள் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க. அதனால் என்னுடைய ஆன்மீகம் மக்களுக்கு புரியறதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். புரியல, ஜனங்களுக்கு எதுவும் புரியல. அவனுக்கு புரிஞ்சதெல்லாம் வேஷம், விஷயம் அவர்களுக்கு புரிவதில்லை. அதனால் நானும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம கடவுள் நம்ம கொடுத்த வேலையை அழகாக செஞ்சிட்டோம். அதனால் இந்த நிமிஷம் கடவுள் வந்தால் கூட இதெல்லாம் பார்த்துட்டு நான் நல்லா தான்ப்பா பண்ணியிருக்கேன்னு நினச்சி மிரண்டு தான் போவானே தவிர எதையும் என்னுடைய ஒர்க்கில் தப்பே கண்டுபிடிக்க முடியாது கடவுளால். இப்போது என்னை பற்றி அந்த காலத்துலேயே வரும், அப்பனே உனக்கு வந்துட்டுறது போல் சோதனைகள் இன்னாருக்கு வந்திருக்கும் என்றால் அவர்கள் மண்ணோடு மண்ணாய் போயிருப்பார்கள். இப்போ வந்துச்சு பாரு, எந்த நாடி படி. அப்பனே உனக்கு வந்துற்றது போல சோதனை வந்திருக்குமாயின் புல்லோடு புல்லாய் போயிருப்பார் பின் ஏனையோர். உன் பக்கலில் அவன் இருத்தலை உணராயோ? மெய்யான மொழியோதிய கோசிகா, உத்தமன் தன் நலம் சற்றும் பேணான் இவன். தன் வாழ்வதன்னில் சீரழியும் மாந்தர் தம்மை சீர்படுத்த வந்துற்ற பிறப்பு என இவன் உணர வருமோ இப்பலனெல்லாம் வாழ்வினிலே இவனுக்கு? இது தன்னை இவன் தன்னும் துய்ப்பனோ? மேனிதான் சுகமின்றி திரிவனோ? ஆயின் அருள் பரிபாலித்தல் எங்கனம்? எப்பணியும் அர்ப்பணம் என அவனுக்கே விட்டிடுவான் இவன். இவன் மேனி கல்பம் கல்பமே. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, விஸ்வாமித்திரம் வசிஷ்டரும். மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் இவன் நல்லது பண்ணிடுவான், அவங்க கர்மாவெல்லாம் மாற்றிக்குவான்னாக்கா இவன் அவன் சீகாழியாகி உக்காந்துருவானே, அவன் எப்படி நல்லது பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், பொன்னென மின்னும் மேனிதனை பொருந்தி வாழ்வான். இவருடைய உடம்பு ஒரு கோல்டன் அவுரா உள்ள வச்சிருக்கு. வான்பொறிகளாது வானத்தே பறந்து கந்தர் தேவ மாதர்களை பார்த்து உசாவி ஆகாசத்துக்கு போவார், எல்லாரையும் பார்ப்பாரு, பேசிடுவார், திருப்பி தன் உடம்புக்குள்ளே வந்துடுவார். அந்த மாதிரி இவருடைய பவரெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. இவரை சாதாரணமாக பார்க்குறவங்க ஏதோ ஒரு குருன்னு நினைப்பாங்க. இவர் குருவே கிடையாது, இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்டில் 1992 சொல்லிட்டாங்க. அது ஒரு 8 வருஷம், இது ஒரு 26. இப்போ 92 இருந்த சிவசங்கருக்கும் 34 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற சிவசங்கருக்கும் எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி வந்திருக்கும், எத்தனை விதமான அனுபவங்கள் எல்லாம் வந்திருக்கும், எத்தனை லட்சம் ஜனங்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர் வந்திருக்கும். இதெல்லாம் யாருக்காவது புரிய போதும். ஒரு சன்னியாசின்னா ஒரு வேத பிராமண குடும்பத்திலேருந்து ஒரு வேத பாடசாலையில் படிச்சுன்னு இருப்போம். அங்கே இருக்கிற பெரிய மடாதிபதி அந்த பால பிரம்மச்சாரியை கூப்பிட்டு ஜாதகத்தில் அவனுக்கு யோகம் இருக்கா சன்னியாசி ஆகிறதுக்குன்னு பார்த்து அவனுக்கு மடாதிபதியை ஆக்கிடுவாங்க. ஏதோ ஒரு பேர் வச்சுருவாங்க, தீர்த்தர், சங்கராச்சாரியார், ஆரண்யர், ஏதோ ஒன்று வச்சுருவாங்க. அவங்களுடைய வேல்யூ எக்ஸ்போசர் என்ன இருக்கும்? ஒரு பெரிய பீடாதிபதியாக இருக்கிறவங்களுடைய வேல்யூ எக்ஸ்போசர் என்ன இருக்கும்? ஸோ உலகம் பூராவும் எத்தனையோ இருக்குது. இப்போது வேதாந்த தேசிகர்னு ஒருத்தரையோ முக்தா ஃபிலிம்ஸ்காரன் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஒன்று பண்ணியிருக்கான். வேதாந்த தேசிகர் எப்படியெல்லாம் ஒரு சாதாரணமாக இருந்து அச்சீவ் பண்ணாருன்றது தான் டாக்குமெண்ட்ரி. அதில் செருப்பு தைக்கிறதுக்கு ஒருத்தன் டெஸ்ட் வைப்பான்.
இவர் என்ன பண்ணுவார், அந்த நூல் இல்லையா செருப்பு தைக்கிறவங்க அந்த கூசா இருந்தால் தானே உள்ளே நுழைக்க முடியும், அதனால் காதுக்குள்ளே குளுமி இருக்கும், அதில் இப்படி தேய்ச்சிட்டு உள்ள இப்போ அவன் போயிட்டு வா உனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்வான். இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் அவர் பாஸ் ஆவார். ஒரு பாம்பு பிடாரன் வந்து இவர் மேலே பாம்பு ஏறி விடுவான். இவர் கருட பகவானை நினச்சி கருடஸ்தவன் சொன்ன உடனே ஆகாசிலிருந்து கருட வந்து பாம்பு தூக்கின்னு மேலே போடும். அப்போ அந்த பிடாரன் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, இந்த பாம்பு வச்சு தான் நான் பொழப்பு நடத்தின்னு இருக்கேன் அப்படின்ற உடனே இவர் சொன்னாக்கா அந்த பாம்பு கீழே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி விதவிதமான எக்ஸ்போசருக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டவர் வேதாந்தேஷ். ஆனால் அவருடைய கிளாஸ்மேட்டாக இருந்த வித்யாரண்யர் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு ராஜகுருவாக இருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே வந்துரு விஜயநகர சாம்ராஜ்யம் எங்கே இந்த ஹம்பி எங்கெல்லாம் இருக்கு இல்லையா கர்நாடகாவில், அது ஆந்திரா விஜயநகரில், இங்கே வந்துட்டு நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அங்கே வந்து நான் வடை பாயசம் சாப்பிட்டுக்கிறதுக்கு காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் புளியோதரை சாப்பிட்டுட்டு இங்கே பெருமாளை சேவிச்சுன்னுக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிம்பிள் மேன், துட்டு இல்லை. அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆளுக்கு துட்டு இல்லை கேட்டால் வந்து மாட்டிக்குவான்ட்டு ஒரு ஏழையை அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு துட்டு வேணும் சாமின்ட்டு. இவர் மகாலட்சுமி கேட்குறாரு, எங்கள் வரதராஜசாமி கோயிலில் இருக்கிற மகாலட்சுமி கேட்குறாரு. நம்ம சொல்கிறா இவன் பரம பாவி, இவனுக்கு இந்த ஜாதகத்தில் பணக்காரன் ஆகிறதுக்கு யோக்கியத்தையே இல்லைன்னு, எனக்கு பரிசு வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்துன்னு. சரின்னு ஒரு மகாலட்சுமி ஸ்தவம் பாடுறாரு. இன்னைக்கு கூட நீங்கள் வரதராஜர் கோயிலில் மகாலட்சுமி போன சிவத்தில் இந்த இடத்துல தான் வந்து அந்த தங்க மழை பெஞ்சின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ மகாலட்சுமி சொல்கிறா இவனை கோணி பிடிக்க சொல்லு, அதில் எவ்வளோ நிற்கிதோ அவ்வளோதான் இவனுக்குன்னு. இந்த ஆள் பேராசையில் கோணியை ஒலுக்கி பார்த்து எல்லாம் கீழே போயிட்டு இவ்வளோதான் மீட்டு அவ்வளோதான் போயிட்டு வந்துட்டார். இது அவருக்கு வித்யாரண்யர் இருக்கார், அவர் தவம் செய்கிறார் உட்காந்து கடுமையாக. மகாலட்சுமி வரா, வந்தவுடனே சொல்கிறா, அப்பா உன் தவத்துக்கு மெச்சினேன், ஆனால் இந்த பிறவியில் நீ பணக்காரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த பிறவியில் நீ பண்ண தவத்துக்கு பலந்து கெடுக்க. அவர் கொஞ்சம் இருன்னு சொல்லி மொட்டை போட்டு சன்னியாச ட்ரெஸ்ஸில் வந்து ஆமாம் நான் இப்போ சன்னியாசி ஆகிட்டேன், எனக்கு அடுத்த பிறவி சன்னியாசி ஆகிட்டு அடுத்த பிறவி வந்துச்சுன்னு அர்த்தம், இப்போ கொடுன்னு அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே கொட்டுறான். ஃபுல்லாக கோல்டு கொட்டுறாரு. இப்போ இவர் தலைமையில் கழிச்சு உட்காந்துக்கிறார். இந்த அம்மா சொன்ன பேச்சு கேட்டுருந்தா அடுத்த பிரிவில் அனுபவிச்சிருக்கலாம், இப்போ சன்னியாசி ஆகிட்டோம், இந்த பந்தை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு மாலை சிரிச்சுக்கினே கண்ணை மூடி பாருன்னு. இவர் பார்த்தாக்கா 2 ஆடு மேய்க்கிற பசங்க இருக்காங்க, ஹரிஹரர் புக்கர்னு பேர். இவர் அவங்கள தேடி போய் தனக்கு மகாலட்சுமி கிட்ட கிடைச்ச பிறந்து அவங்களுக்கு கொடுத்து அவர் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கி திருப்பதி என்ன மதுரை மீனாட்சி என்ன அப்படின்னு எல்லா கோயில் திருப்பணியும் பண்ணது விஜயநகரம் தான். இன்னைக்கு கூட சிருங்கேரிக்கு போனீங்கன்னாக்கா வித்யாரண்யருக்கு தனியாக அங்கே ஒரு சமாதி கோயில் இருக்கும். இதுதான் அம்பாள் தானே, பக்கத்தில் இப்படி படியேறி 3 பக்கம் போகிற மாதிரி இருக்கு இல்லையா, அது அவரும் ராஜகுருதம். ஆதிசங்கரர் பிக்ஷா வந்தனத்துக்கு போகிறாரு. ஒரு ஏழை பொம்பளை இங்கே ஓடுறா, ஏன்னா ஒன்றுமே இல்லை அவகிட்ட கொடுக்குறதுக்கு சாமிக்கு. என்னடா இவ்வளோ தரித்திரமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு உணர்ந்து போன நெல்லிக்காயை கொண்டாந்து போடுறான். மூஞ்செல்லாம் வெக்கமாக இருக்குது அவளுக்கு. அப்போ ஆதிசங்கரர் சொல்கிறாரு, ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்கு கூட முடியாத அளவுக்கு பரம தரித்திரத்தை வச்சிருக்கே சுவாமி அப்படின்னு. ஒத்தாசை பண்ண முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினால உலகத்துக்கு ஒன்றும் லாபம் கிடையாது அப்படின்னு சாசேரி கேட்குது. உன் திருவுள்ள மதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனகதாரா சோத்திரம் பாடுறாரு. அப்படியே தங்கத்தில் நெல்லிக்காய் வருது. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னாக்கா காலடியில் அந்த சிருங்கேரி மடத்துக்கு இருக்கு இல்லையா, அவங்க போய் பெரிய கோயில் கட்டிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு மகாலட்சுமி சந்நிதி, அங்கே தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அவங்க போர்டு அந்த பாட்டெல்லாம் போட்டு. ஸோ மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் சங்கல்ப மாத்திரத்தில் அவங்க எதுவும் அவங்களுக்காக கேட்கறது இல்லை இல்லையா, அதனால மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குது. ஒரு வித்யாரண்யரை பார், ஒரு வேதாந்தேசிகரை பார், ஒரு ஆதிசங்கராச்சாரியாரை பார். அந்த மாதிரி சிவசங்கர் பாபாவும் அப்படிதான். என் ஜாதகம் வந்து ஏதோ பாபா சினிமாவில் வரும்ல, 1000 அதிசயம் கொண்டது பாபா ஜாதகம்னு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாதகம் இருந்தது. அதனால் நான் ஏழையாக இருக்கிறதுக்கு நினச்சா கூட முடியாது, வசதியாக தான் இருப்பேன் நான் எப்பயுமே. அதனால் எனக்கு எல்லாம் கிடைக்கிது இல்லையா, இதெல்லாம் வச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இந்த கோயில் கட்டுறது, நகை பண்ணுறது, வர்றவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கறது எல்லாமே எனக்கு வந்தது தான். நான் சென்னையில் இருக்கிற சாமியார் ஒருத்தர் கேட்டேன், சாமி நீ இந்த மாதிரி கோயில் கட்டுற, ஸ்கூல் கட்டுற, ஆஸ்பத்திரிலாம் கட்டிக்கிற, இதெல்லாம் வந்து முருகனுக்கு வந்ததா உனக்கு வந்ததான்னு கேட்டேன். அவர் சொன்னால் முருகனுக்கு கொடுக்குன்னா அவன் பள்ளியும் திருச்செந்தூர் போய் கொடுத்துருப்பான், இவெல்லாம் எனக்கு போன ஜென்மத்தில் பாக்கி, இப்போ எனக்கு கொடுக்கலாம், எனக்கு வேணான்றதெல்லாம் நான் முருகனுக்கு கொடுத்துட்டு உட்காந்துங்கிறேன்னாரு. இதுதான் ஆன்மீகம்.
ஸோ எந்த ஒரு சன்னியாசம் இருந்தாலும் அவனுக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது, அவனுக்கும் ஒரு யோகம் இருக்குது. ஸோ அவன் ஜாதகம் நல்லா இருந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர், அது இருந்தால் அவன் வசதியாக தான் இருக்கும். இப்போ என் ஜாதகம் என்ன, 10வது வீட்டு ஜீவன பாகம்னு சொல்லுவோம், அதில் குரு சுக்கிரன். இப்போது தேவர்களுக்கு வந்து பிரகஸ்பதி, அசுரர்களுக்கு குரு சுக்கிரன், 2 குருவும் என் 10வது வீட்டில் போட்டி போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நான் வந்ததே தர்மங்களே காப்பாற்றுறதுக்காக தான். இப்போ 2 குருவும் இன்னும் நாங்கள் அவனுக்கு வசதி பண்ணி தரோம், இன்னும் நிறைய தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, அந்த புண்ணியமெல்லாம் எங்களுக்கு கொடுன்னு சொல்லி அவங்க நம்ம மூலமாக அதை வாங்கிக்கிறாங்க. இப்படி தான் ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம்னு சும்மா ஏதாவது எவ்வளோ சாமியாருங்க இருப்பாங்க, நல்லா பூஜை தவெல்லாம் பண்ணியிருப்பான், ஆனால் வந்து சோத்துக்கு உன்னை தான் நம்பின்னு இருப்பான். எவ்வளோ சித்தர்கள் இருப்பாங்க, அதில் சில சித்தர்கள் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க, சில பேர் பாவம் நடுரோட்டில் உட்காந்து இருப்பாங்க, எந்த ஒரு வசதியும் இல்லாத உட்காந்து இருப்பாங்க, அந்த மாதிரியும் உண்டு. ஈவன் மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட வசதியான மகான்கள் இருக்காங்க, ஆழ்வார்கள்லேயும் வசதி இல்லாத மகான்கள் இருக்காங்க, நாயன்மார்கள்லேயும் கூட. அதனால் அவரவர் அனுபவம் என்பது விதி வழி அடையினது. அவங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தைப்படி தான் எல்லாம் நடக்கும். இப்போ என் ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக 100 தடவை சொல்லிட்டேன். நிறைய பேர் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. அதனால் நான் எப்பயும் வசதியாக தான் இருப்பேன். விடு வீடு என்று தாங்கள் பற்றுதலை விடச் சொல்லி அறிவுரை கூறுகிறீர்கள். அதே சமயத்தில் ஆசைகள் இருந்தால் அதை அனுபவித்து விடு, அடக்க நினைக்காதே என்றும் தாங்கள் அறிவுரை கூறுகிறீர்கள். உங்களுக்கு பசி இருந்தாக்கா எப்போ பாரு பசியை பற்றி தான் நினைக்க தோணும். ஆனானப்பட்ட சித்தார்த்தர் புத்தராகத்துக்காக கிளம்பி போயிடுறார். அழகான பொண்டாட்டி புள்ள ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டு போகிறாரு. அவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிற போது எப்போ பாரு அவருக்கு பசி தான் ஞாபகம் வருது. அவர் என்னடா எல்லாத்தையும் விட்டு வந்து இந்த சோத்தை பற்றி நினச்சிட்டு இருக்குமேன்ற போது ஒரு மியூசிக் பார்ட்டி அந்த வழியாக போகிறாங்க டொண்டைன். அவங்க சொல்கிறாங்க, இந்த சித்தாருடைய நரம்புகளை மீட்டாமல் இருந்தால் இதில் மியூசிக் வராது, ரொம்ப மீட்டிட்டாக்கா தந்தி அருந்துரும் அப்படின்னு. இவர் உடனே ஐ காட் த ஆன்சர்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சுடுவார். எல்லோரும் கேட்பாங்க, இவ்வளோ நாள் வேறு எதுவும் சொல்லிட்டு சாப்பிட்றியான்னு. இல்லை, ஐ காட் த ஆன்சர். அவங்க சொல்லிட்டாங்க, இந்த உடம்புன்றது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, இதில் சாப்பிடாமே இருக்கக்கூடாது, அப்போ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அளவாக சாப்பிட்ணும், அளவாக இருக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. ரமணர் இருந்தார் திருவண்ணாமலையில், அவர் நிறைய விரதம் இருப்பார். அப்போ ஒரு லேடி வேலூர்லேருந்து, சாமி 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் தலை குளித்து மடியாக உனக்காக சமைச்சு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு. அம்மா இன்னைக்கு கிருத்திகாச்சே நான் சாப்பிட மாட்டேங்கிறார். நீ சாப்பிடலன்னா நான் எப்படிம்மா சாம்பார் பாருன்னு அந்த கேரியர் வச்சுட்டு அவள் போய் ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக்கிறான். மத்தியானம் 12-1 மணி ஆன உடனே முருகர் சின்ன குழந்தைய வந்து இவர் ஒரு அடி அடிக்கிறார். பெருசாக அத்வைத்தம் பேசுகிற, நீ நல்லா இருக்கணும்னு அவள் சமைச்சு கொண்டாந்து அவள் பட்டினி கிடக்கிறாளே, இதுதான் நீ தெரிஞ்ச அத்வைத்தம்மான்னு சொல்லி ஒரு அடி விடுறார் ரமணருக்கு. அதுக்கப்புறம் வாழ்நாளில் ரமணர் விரதம் இருந்ததே கிடையாது. அவரே சமையல் ரூமுக்குள்ளே போவார், கீரையெல்லாம் கிள்ளி கொடுப்பாரு, வேஸ்டான மெட்டீரியல்லாம் வச்சு புது புது பதார்த்தமெல்லாம் ரெசிபியெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார், எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அதனால் உலகத்தில் கொலைப்பட்டினின்றது வேஸ்ட்டு. ஏன்னா யூ வில் பி திங்கிங் அபவுட் ஒன்லி ஹங்கர். நான் இருந்திருக்கேன், நான் எக்கச்சக்கமாக ஒரு வருஷத்தில் 6 மாதம் தொடர்ந்து இல்லை, சஷ்டிக்கு இருப்பேன், ஏகாதசிக்கெல்லாம் இருப்பேன், அப்புறம் நவராத்திரிக்கு இருப்பேன். இந்த மாதிரி விரதம் ஒரு 365 நாளில் 150 நாளெல்லாம் ஏதோ ஒரு வகையில் விரதம்லாம் இருந்திருக்கேன். திருவண்ணாமலையிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ் பசும்பால் குடிச்சிட்டு 48 நாள் கிரிவலமும் பண்ணுவேன், கோயிலில் உட்காந்துக்கின்னே இருப்பேன். இப்படி விதவிதமான அனுபவங்கள். இன்னொரு தடவை வெறும் ரவா கஞ்சி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு இருந்தேன். இன்னொரு தடவை வெறும் தேங்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பேன் வெள்ளத்தோட. விதவிதமான விரதமெல்லாம் இருந்துட்டேன் நான். ஆனால் வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் இஸ், ஒரு டிசிப்ளின்காக அது ஹெல்ப் பண்ணுதே தவிர உனக்கு பெரிய அளவுக்கு ஞானம் வர்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஹங்கர்ன்றது பெரிய விஷயம் இல்லை. அளவோட சொல்பமாக அப்படின்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு கடவுளை நிறைய நினைக்கணும். கம்மியாக சாப்பிடணும், கடவுளை ரொம்ப நினைக்கணும். ரொம்ப சாப்பிட்டு கடவுளை நினைக்காமல் இருக்கிறத விட இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப நல்லது. கம்பராமாயணத்தில் மானுடம் வென்றதம்மா என்று எழுதும் அளவுக்கு ராமபிரானே ஒரு மிக உயர்ந்த தர்மவானாக இருக்கும்போது, போர்க்களத்தில் மரணத்தின் விளிம்பில் இருந்த ராவணனிடம் சென்று தனது தம்பியான லக்ஷ்மணனை உலகியல் ரீதியிலான அறநெறிகளை அறிவுரைகளாக பெற்று வருமாறு ஏன் அறிவுறுத்த வேண்டும்? நான் எப்பயோ சொல்லிட்டேன்,
ராவணேஸ்வரன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்ரன், இரண்யாட்சன் இரண்யகசிபு, இவங்கெல்லாம் மகாவிஷ்ணுவுடைய கேட் கீப்பர்ஸ். இந்த ரிஷிகள் 7 பேரும் போகிற போது இவங்க கொஞ்ச நேரம் இருங்க, உள்ள பர்மிஷன் இல்லைங்கிறாங்க. அவங்க நீங்கள் பூமியில் போய் போராடான்னு சொல்கிறதுனால இவங்க பூமிக்கு வரணும். மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, எங்கள் டியூட்டி தானே செஞ்சோன்னு. என்னந்தாலே அவங்க தவசிகள், அவங்க வாக்கு பொய்யாகக்கூடாது. அதனால் நீங்கள் 3 பிறவி என்னை திட்டி என்கிட்ட சீக்கிரமாக வரீங்களா, இல்லை 100 பிறவி என்னை புகழ்ந்துட்டு மெதுவாக வரீங்களான்றார். சீக்கிரம்ன்றாங்க. அப்போ என்னை எதிர்த்து சண்டை போடுங்கன்னு. அவங்க தான் இவங்கெல்லாம். அப்போ அவங்க யார்? சாமிக்கிட்ட இருந்த வாட்ச்மேனுங்க. நீங்கள் அவ்வளோ போய் ராமருக்கு ஈக்குவலாக குருக்காவையும் கிருஷ்ணனுக்கு ஈக்குவலாக சிசுபாலனையும் ஏன் வைக்கிறீங்க? தே ஆர் நத்திங், தே ஆர் நான் என்டிட்டிஸ். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிறவியில் ராவணனாக இருந்தவன் சிந்தலச்சேரியில் லாடசங்கிரி சீங்குழல் பொன்னையாசாமின்னு சுருளிமலை சோம்பேறி ஒரு விறகு வெட்டியாக பிறந்தார். அவர் தான் கம்பராக இருந்து கம்பராமாயணத்தையும் எழுதுறாரு. ஸோ இது வந்து நடிக்க வந்த பாத்திரம். ஒரு ட்ராமாவில் சில நேரங்களில் ராஜா வேஷம் கிடைக்கலாம், சில நேரத்தில் சிப்பாய் வேஷம் கிடைக்கலாம், இல்லை மந்திரி வேஷம் கிடைக்கலாம். இது நடிக்க வந்த பாத்திரம். ஆனால் ஒரிஜினலாக நீ வேறு யாரோ. இப்போது மனோகர் ட்ராமா நடக்குது, இல்லை சேகர் ட்ராமா ஏதோ ஒன்று நடக்குது. அதில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கெல்லாம் நடிப்பாங்க. அமைச்சூர்னு பேர் அவங்களுக்கெல்லாம். ஆஃபீஸ்லேருந்து நேராக அங்கே வருவானுங்க, போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் ஒத்து வச்சுட்டு அவங்களுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ட்ராமா 2 மணி நேரம் ஆன உடனே திருப்பியும் பழைய ட்ரெஸ்ஸு மாட்டினா அவன் ஸ்கூட்டில் காரில் ஏதோ வந்ததில் வீட்டுக்கு போடுவானுங்க. அதில் மேனேஜராக இருக்கிறவன் பியூனாகவும் நடிக்கலாம், பியூனாகிறவன் அதில் சூட் ஆகுதுன்றதுனால ராஜா வேஷத்தில் நடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரம் என்பது அவங்களுடைய சூட்டபிலிட்டி. இப்போ ராமாயண காலத்தில் நான் ராமராக இருந்தேன்னு சொல்லிட்டேன். அப்போ மகாபாரத காலத்தில் நான் ராமர் இல்லை, நான் துரோணர். அப்போ கிருஷ்ணனை நீங்கள் ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. நீ ராமரை மாதிரி ஒரு டிசிப்ளின்டு பர்சன் கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஃப்ரீக்கியாக எப்படி இருக்க முடியும்? 27,000 கோபிகைகள் அவருடைய லைஃப்பில். ஆனால் அந்த ரோல் அவருக்கு சூட் ஆகாது. அப்போ துரோணர் வேஷம் கொடுக்குறாங்க. இப்போ துரோணர் என்ன சாதாரண ஆளா? அவர் குரு பகவான், ஜூபிட்டர். கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாருக்கும் குருவாக இருந்து எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். அதனால் எந்த ரோல் யாருக்கு கொடுப்பாங்கன்னெலாம் நீ யோசனை பண்ண வேணாம். அவங்களுடைய அந்த சூட்டபிலிட்டின்னு சொல்கிற இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ரோலெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் யாரும் பெரியவங்கள யாரும் சின்னவங்களில் அதனால தான் வருது, புறநானூற்றில் வருது, பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முனிதலும் இளமே. என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்து நான் மிரளாகவும் மாட்டேன், என்னை விட சின்னவங்கன்னு யாரை பார்த்து நான் இன்சல்ட்டும் பண்ண மாட்டேன், ஹியூமிலியேட் பண்ண மாட்டேன். பேரூராற்றும் படுவும் பனைபோர் காட்சி தெளிந்தனம். ஒரு ஆற்றுல கட்டையை தூக்கி போட்டால் அந்த ஆற்றினுடைய போக்கில் கட்ட போகும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நானும் வேடிக்கை பார்த்துக்குன்னு இந்த வாழ்க்கை பயணத்தில் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவன் ஏதோ பெரிய பல்புன்னு நீ நினைக்கவே வேணும். இப்போ சிறுடி பாபா இன்றைக்கி இவ்வளோ கோயில் கட்டி கும்பிட்றோம் எல்லாரும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவர்கிட்ட போய் பாபா அப்படி சமத்கார் கர்தியா அப்படின்வாங்க, நீ மிராக்கிள் பண்ணிட்டீங்க பாபான்னு. அவர் இப்படியே அல்லா மாலேக் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அல்லாக்கு தான் தெரியுவார். விசிறி சாமியார்கிட்ட போய் நீ உங்களை வந்து பாட்டு போனால் எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு வையன், அவர் திஸ் பெகர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் டஸ் அப்படின்வார். இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும் இஸ் ஒன்லி எ டூல் இன் தி அல்டிமேட் டிவினிட்டி. அது கையில் ஒரு கருவி தான். ஏதோ சினிமா வரும், கடவுளின் கைப்பொருளே உன்னை காதலிக்க கலைமகள் கை பொருளே, உன்னை கவனிக்க ஆளில்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ. எல்லாருமே கருவிகள் தான். ஸோ வி ஆல் வாண்டட் திஸ் வே. நாங்கள் எத்தனையோ பிறவிகளில் இந்த மாதிரி கடவுள்கிட்ட ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சதுனால எங்களை சூஸ் பண்ணுறாங்க. நீ கேட்கல, அதனால உனக்கு கிடைக்கல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள்ங்கிற மாதிரி தான். முயற்சி செய்தால் எல்லாருமே இந்த அவங்ககிட்ட இருக்கிற டிவைனிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். கேட்கலையே, நீ கலெக்டர் ஆகணும்னு பார்க்குற, என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு பார்க்குற, ஹஸ்பண்ட் ஆகணும், அப்பா ஆகணும், தாத்தா ஆகணும்னு பார்க்குற. நீ கேட்டதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருல்ல, அந்த மாதிரி தான். யார் கடவுள் ஆகணும்னு நினைக்கிறானோ அவன் கடவுள் ஆகி போயிடும்.
இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யூஆர் ஆஸ்கிங் ஃபார் இட். ஸோ நாங்கள்லாம் எல்லா பிறவிலையும் இதே மாதிரி வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ஒவ்வொரு பிறவிலையும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கடவுள் நாங்கள் போட்டுக்கிறோம் பாரு. நான் என்னெல்லாம் பிறவி உலகத்தில் எடுத்தேன்னு வரிசையாக போட்டிருப்பேன். ஸோ அத்தனை பிறவியை நம்ம ஏன் எடுக்கணும்னா இதே தான் என் வேலையே. ஒவ்வொரு பிறவிலையும் டிவைனாக தான் வருவோம், கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் தொண்டு செய்கிறோம், திரும்பியும் கடவுள்கிட்ட போகிறோம். இதுக்கு 4 நிலைகள் நான் சொல்லுவேன். சாலோக, சாமீப, சாரூப, சாயுஜ்ய. முதல்ல இப்போது இது ஒரு உலகம்னு வச்சுக்கோ, இதுதான் சாலோகம். இதில் கண்ணாடி உட்காந்து இருக்கான், அவன் பொண்ணுக்கு ஒரு வேலை சொல்கிறோம், அங்கே போ இங்கே போ, சாக்லேட் கொடு, பழம் கொடு, அது எல்லாம் சொல்கிறோம். ஸோ பீயிங் இந்த வேர்ல்டு, இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, ஜஸ்ட் விட்னஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள்லாம் சாலோக வாசிகள். அதில் ஏதோ கொஞ்சம் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்துடுறாங்க, சமீபமாக வந்துடுறாங்க. அதுக்கு என்ன பேர்? சாமீபம். இப்போ சாலோகம், சாமீபம். நான் இவங்ககிட்ட சொல்லி அங்கே கேட்டுக்கிட்ட யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு போய் பழம் கொடுத்துரு, அது கொடுத்துருன்னு சொல்கிறோம். அப்போ இவன் போய் நான் கொடுக்க போகிற பழத்தை இவன் கொடுப்பான். அதுக்கு என்ன பேர்? சாரூபம். அங்கே பழம் கொடுத்துட்டு அவங்ககிட்டயே உட்காந்து இருப்பான், திருப்பி இங்கே வந்து பக்கத்தில் அடுத்த வேலைக்கு உட்காந்துக்குவான். அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். அதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ மனோன்மணி கிரகத்திலேயோ எங்கேயோ இருப்பாங்க. கடவுள் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி பார்த்தாருன்னா அவங்களுக்கிட்ட சேர்ப்பார். அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அனுப்புவார், எங்கேயாவது போயிட்டு வானா அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க திருப்பியும் போய் உக்காந்துக்குவாங்க. இப்படி தான் மகான்கள் எல்லாம் உருவாகிறார்கள். எந்த ஒரு மகானும் கூட ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் வேலைகளை சேர்ந்து அனுபவம் உள்ளவன் தான். இப்போ ஒரு வேலைக்கு நீ அப்ளிகேஷன் போடுற, அப்ளிகேஷன் போகிற போது எதிர் இல்லையா, இந்த மாதிரி ஐ ஒர்க்டு இன் திஸ் கம்பெனி, தட் கம்பெனி, திஸ் இஸ் மை ரெஸ்யூமு அப்படின்னு. அதை பார்த்தானே உன்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. அதில் நீ என்ன பண்ணும், அந்த கம்பெனி எதை எதிர்பார்க்குறானோ அந்த குவாலிட்டிஸ், எக்ஸ்போசர், எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு நீ அதை ஹைலைட் பண்ணும். நிறைய பேர் இதை பண்ண மாட்டான், சும்மா வளவலான்னு இருக்கும். கோடி கோடி யுகங்களாக கூறி நின்ற வரமொன்று கொண்டு வந்து தந்ததம்மா நான் கும்பிடும் இறையொன்று. தேடி தேடி அலைவதெல்லாம் தேவையோ இனிமேலே, தேவன் சிவசங்கரன் சொல்லே தேனின் இனிய சுவை போலே. கோடி கோடி யுகங்களாக கோரி நின்ற வரமொன்று கொண்டு வந்து தந்ததம்மா நான் கும்பிடும் இறையொன்று. வாடி நின்ற முகத்தை கண்டு வாணி நின்று வந்தானோ, வல்லவனாய் தொல்லைகட்கெல்லாம் எல்லை ஒன்று கண்டானோ. பாடி மகிழ எந்த நாவில் பைந்தமிழாய் நின்றானோ, பாவி எந்தன் தீவினை எல்லாம் பார்வையிலே கொன்றானோ. கோடி கோடி யுகங்களாக கோரி நின்ற வரமொன்று கொண்டு வந்து தந்ததம்மா நான் கும்பிடும் இறையொன்று. கந்தை மனம் தன்னில் பாடல் சந்தம் தானே தந்தானோ, சிந்தை நொந்து நின்ற போதும் சொந்தம் தானே என்றானோ. வந்து போகும் உறவில் பந்தம் வையாதே என்றானோ, முந்தும் ஆசை விட்டு தவத்தில் முந்து என்றுரைத்தானோ. கோடி கோடி யுகங்களாக கோரி நின்ற வரமொன்று கொண்டு வந்து தந்ததம்மா நான் கும்பிடும் இறையொன்று. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே.
ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.